ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே அப்படியே விலகும். நல்ல வருமானம் இருக்கும். உடைய பெயர் புகழ் அங்கீகாரம் அதிகாரம் எல்லாமே அதிகரிக்கும். பட்டம் பதவியில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே அப்படியே தீரும். உயர் பதவிகள் கிடைக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். பொருளாதார சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். கடன்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். எதிரிகளின் கொட்டம் அடங்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். கல்வியில முன்னேற்றமாக போகலாம். திருமணத்துல எந்த சிக்கல்களும் இல்லை. மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் கிடைக்கும். காதல்ல நல்ல முன்னேற்றமாக போகலாம். காதலை வீட்டுக்கு தெரியப்படுத்தி நல்லபடியாக பெரியவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணத்தை செய்து கொள்ளலாம். உறவுகளுக்கு இடையில இருந்த சிக்கல்கள் அப்படியே விலகும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழிலை விரிவுபடுத்தலாம். அதாவது 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குதே. உங்களுக்கே உரிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு. அதாவது உங்கள் பெயருக்கு இதுவரைக்கும் ஏதாவது களங்கம் ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாம் 2026ஆம் ஆண்டுல ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கௌரவமாக வாழப் போகிறீர்கள். இந்த சமுதாயத்துல குடும்பத்துக்குள்ள இருந்த அத்தனை சிக்கல்களும் அப்படியே விலகும். குடும்பத்துக்குள்ள மூன்றாவது மனிதர்களால ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் குருநாதர் கடகத்திலே வந்து உச்சமடைகிறார். உங்களுடைய யோகாதிபதி ஒரே ராஜ யோகாதிபதி லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். சிம்மத்துல கேது அமர்ந்திருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், இந்த பெரிய கிரகங்கள் எல்லாமே எங்கே எப்படி அமர்ந்தால் நன்மைகள் கிடைக்குமோ அங்கே அப்படி அமர்ந்திருக்கிறார்கள். குருநாதர் அடுத்தடுத்து இடம்பெயர்ந்து போகிற போது கூட 2, 3, 4, 5 போகிற போது கூட உங்களுக்கு எல்லாம் இயல்பாக நன்மைகள் தானே நடக்கும். உண்மையில சொல்றேன், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 அடுத்தடுத்த ஆண்டுகளுமே அற்புதமாக இருக்கிறது. ஒரு சரியான ஒரு நல்ல காலத்துக்குள்ள உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு புனிதமான காலத்துக்குள்ள மெல்ல அப்படியே அடி எடுத்து வைக்கிறீர்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. நீங்கள் என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். அதாவது ஐயா நான் ஒரு வேலை ஒன்று ஆரம்பிக்கலாமா, நல்லபடியா ஆரம்பிக்கலாம். இப்ப இருக்கிற தொழிலை விட்டுட்டு ஐயா வேறொரு தொழிலை ஆரம்பிக்கலாமான்னு இருக்கிறேன், ஆரம்பிக்கலாமா, முயற்சி செய்து பார்க்கலாம். அதாவது எல்லா நன்மைகளும் இயல்பாக நடக்க காத்திருக்கிறது. உங்கள் தொழிலில் இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விடுபட போகிறது. தொழில் முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி தர போகிறது. கையில நல்ல வருமானம் இருக்கும். எங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். வேலை தொழில் வியாபாரம் இந்த வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல என்னென்ன அசௌகரியங்கள் எல்லாம் இருந்ததோ அவ்வளவு அசௌகரியங்களும் அப்படியே விலக போகிறது. அற்புதமான காலம் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கான ஆண்டு. திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தால் நல்ல வரன் கிடைக்கும். அதாவது 2026ஆம் ஆண்டுல ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த தீய பலன்களையும் சொல்ல முடியவில்லை. நல்ல திருமண வாய்ப்புகள் இருக்கிறது, சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது இதுவரை காலமும் நீங்கள் வரன் தேடினாலும் வரன் அமைந்திருக்கும். மனசுக்கு பிடிச்ச வரன் அமைஞ்சிருக்குமா? கேள்விக்குறிதானே. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மனசுக்கு பிடித்த நல்ல வரன் அமையும். நல்ல திருமணம் நடக்கும். அந்த திருமணம் நிலைக்கும் நீடிக்கும். அதாவது 2ஆம் திருமணத்துக்காக முதல் திருமண வாழ்க்கை ஏதோ சில காரணங்களாக தோல்வி அடைஞ்சிச்சு ஐயா, இந்த 2ஆம் திருமண வாழ்க்கை ஏதாவது நல்லபடியா இருக்கிறதாண்டால் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். 2ஆம் திருமண வாய்ப்புகள் இயல்பாக காத்திருக்கிறது. நல்ல திருமணம் நடந்து இந்த வாழ்க்கையை உங்களுக்கு நிலைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும். குடும்பத்துக்குள்ள இருந்த அத்தனை சிக்கல்களும் அப்படியே விலகும். அதாவது குடும்பத்துக்குள்ள வாழ்வதே ஒரு குதூகலமாக ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். வருமானத்துல ஒரு குறையும் இருக்காது. மூன்றாவது மனிதர்களால உங்கள் குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட களங்கம் குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலக, தீயவர்கள் உங்களை விட்டு அப்படியே விலக போகிறார்கள். நல்லவர்கள் உங்களை வந்து சேர போகிறார்கள். இறைவனுடைய கருணை செயல்பட போகிறது. பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் விடுபட போகிறது. உண்மையாக சொல்றோம், 2026ஆம் ஆண்டுல உங்களுக்கு எல்லா நட்பலங்களும் நடக்கும். இவ்வளவு நட்பலங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஏதாவது அசௌகரியங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் தசாபுத்தி சரியில்லை என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய யாதகத்துல பிறந்த யாதகத்துல
லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், இப்போது என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது, தசையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா, புத்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா, இந்த அமைப்புகள் எல்லாம் துல்லியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. கோச்சாரத்திற்கு உங்களுக்கு பலன் தருகிற அந்த அதிகாரம் இல்லை. வெறுமனே தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு பலன் தராது. கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைகிற போது ஒரு பலன் வருகிறது. சரியாக நீங்கள் ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நட்சத்திரம் என்பது, சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் இன்றியமையாத நட்சத்திரம். உதாரணமாக நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பிறந்த போது சூரிய திசையில் பிறந்திருப்பீர்கள். இப்போது என்ன தசை நடக்கிறது, தசையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா? அதாவது ஏதோ ஒரு தசை நடந்து அந்த தசையில அந்த புத்தி நடக்கிறதா? உதாரணமா குரு திசை குரு புத்தியா, சனி திசை சனி புத்தியா, என்ன புத்தி? தசையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா, புத்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா? உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா, லக்னத்துல தீய தொடர்புகள் இல்லையா, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா, கேந்திர கோணாதிபதிகள் 1, 5, 9 கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த அமைப்புகள் எல்லாம் கோச்சாரத்தோடு இணைத்துக் கொண்டு பலன்களை பார்த்து பழக வேண்டும். உண்மையில சொல்றேன், நல்லதொரு கோச்சாரம் இந்த அமைப்பு அற்புதமாக வந்திருக்கிறது. நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் 2026ஆம் ஆண்டில் உங்களால் சாதிக்க முடியாது என்று எதுவுமே இல்லை. அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தொட்டது துலங்கு நினைத்தது நடக்கும். யார் யார் எங்கெங்க இருக்க வேண்டுமோ அப்படி அப்படி இருக்கிறார்களே. உங்களுடைய ராஜ யோகாதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடம் என்றது வெற்றி, ஆதாயம், லாபம் மட்டுமல்ல, அவற்றை உறுதி செய்கின்ற இடம். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய வெற்றிகளையும் லாபங்களையும் ஆதாயங்களையும் உறுதி செய்து தருகிறார். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல மாபெரும் சுபர் குருநாதர் அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் இடப்பயிற்சியாக போகும்போது கடகத்திலே 3ஆம் இடத்துல வந்து உச்சமடைவாரே. உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். பருத்தி காஞ்சிபுரம் பட்டாகவே காய்க்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டு எப்பேற்பட்ட ஆண்டு உங்களுக்கு நான் புரிய வைத்தாலும் புரியாது. அப்படி இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். வருமானத்துல ஒரு குறையும் இல்லை. அதாவது ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், நல்லதொரு வருமானம், நல்லதொரு வேலை, சமூகத்துல நல்ல அங்கீகாரம், ஆரோக்கியமான உடல், கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை. எப்படி இருக்கும் வாழ்க்கை? அப்படி இருக்கிறது 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு. என்ன சொல்ல, எப்படி சொல்ல? உண்மையில சொல்றேன், நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். தொழில்ல, வேலையில, உத்தியோகத்துல நல்ல, அதாவது வேலையில நல்ல மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் மனசுக்கு பிடிச்ச நல்ல மாற்றம் இருக்கிறது. சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு இயல்பாக கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தீங்களா? நல்ல அரசு வேலை கிடைக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில. அதாவது தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இருப்பிட மாற்றம், எல்லா மாற்றங்கள் நடக்க காத்திருந்தாலும் எல்லாமே நல்ல மாற்றமாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச எல்லா நன்மைகளும் இயல்பாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், அதாவது கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுடைய கௌரவத்துக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. உண்மையில சொல்றேன், ஒரு கெடு பலன்களும் நான் சொல்ல முடியவில்லை. அதாவது உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருந்த எதிரிகள் இயல்பாக விலக போகிறார்கள். உங்களை புரிந்து கொள்ள போகிறார்கள். எதிரிகள் கூட உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலம். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். லைஃப் பார்ட்னர், அதாவது வாழ்க்கை துணை என்றது மிக முக்கியமான ஒரு ரோல். வாழ்க்கை துணையோட பக்கத்துல இருந்து ஏதாவது அசௌகரியங்கள் வந்தால் வாழ்க்கையே பெரிய விரக்தி ஆகிவிடுமே. இந்த 2026ஆம் ஆண்டுல வாழ்க்கை துணையால அது அற்புதமான நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ உங்களை அழகா புரிந்து கொள்ள போகிறார்கள். கருத்து முரண்பாடுகளிலிருந்து அப்படியே வெளிவர போகிறீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, காதலங்காதலி ஒற்றுமை, நண்பர்களுக்கு இடையில ஒற்றுமை, தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில ஒற்றுமை, எல்லா அமைப்புகளும் தெளிவாக இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தொழில் வேலையிலிருந்து தடைகள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். கை நிறைய நல்ல வருமானம் பார்க்கலாம். நிலையான சொத்துக்களை வாங்கலாமே. வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து, நிலையான சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய இயல்பாக இருக்கிறது. நகை நட்டு வாங்கலாம், விலை உயர்ந்த கார் வாங்கலாம், விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கலாம். சமூகத்துல ஒரு சரியான அங்கீகாரத்தோட, செல்வத்தோட, செல்வாக்கோட 2026ஆம் ஆண்டு வாழ போகிறீர்கள். இது எப்படி இருக்கு? அதாவது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். ஒரு தடவை குல தெய்வத்தை சென்று நேரிலே சென்று பார்த்து வணங்கி விட்டு வாருங்கள். இப்போது நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது அளவுக்கு அதிகமான நன்மைகளை வாங்கிக் கொள்ள முடியும். 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுடைய ஆண்டு. புரிந்து கொள்ளுங்கள். நான் எப்படி சொன்னாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு நன்மைகளும் வரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்காக காத்திருக்கிறது. எந்த கெடு பலனும் சொல்லவே முடியவில்லை. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது சரியா பிளான் பண்ணி நகர வேண்டும். சரியான திட்டமிட்டு சரியாக நகர வேண்டிய சூழல் இருக்கிறது. எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சனி கொடுத்தால் எவர் தடுக்க முடியும்? உங்களுக்கு வேறு சனி வேறு, யோகாதிபதி வேறு. லாபஸ்தானத்துல இருக்கிறாரே. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதாவது சட்ட ரீதியான சிக்கல் ஏதாவது நீங்க மாட்டிக்கொண்டிருந்தால் இயல்பாக அப்படியே வெளிவருவீர்கள். தீர்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
நாட்பட்ட நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், 2026ஆம் ஆண்டு நல்ல மருத்துவர்களும் நல்ல மருத்துவமும் அறிமுகமாகி நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து அப்படியே நீங்கள் வெளிவர முடியும். உங்களுடைய பெயர் புகழ் அங்கீகாரம் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம். புதிதாக ஒரு கோர்ஸை தேர்வு செய்து படிக்க போறீங்களா? படிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஏதாவது பரீட்சையில தேர்ச்சி பெறவில்லையா? இப்போது எழுதி நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. கல்வி கற்றுக்கொண்டக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. புதனுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, இந்த அமைப்புகள்ல செல்போன் கடை வைத்திருப்பது, பேசி பிழைப்பது, பண முதலீடு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. புதனுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் அற்புதமான பொற்காலம். அட்வொகேட், அதாவது அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வக்கீல் பணி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உண்மையில சொல்றேன் இப்போதான் கை நிறைய நீங்க வருமானத்தை பார்க்க போறீங்க. நீங்கள் கோர்ட்டு கேஸ்ல வாதிட்டு நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலம் இருக்கிறது. 11ஆம் இடத்துல யோகாதிபதி சனி பகவான் சுபத்துவமாக குருவின் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு யோகத்தை செய்து கொண்டிருக்கிற போது தர்க்க வாதங்களில் வெற்றி பெற முடியும். அதாவது வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். புதனுடைய துறையிலே ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில் இந்த அடிப்படையில் செயல்படுபவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உண்மையில சொல்றேன், எந்த கெடுபலனும் என்னால் சொல்ல முடியல. சனியினுடைய துறையில செயல்படுறீங்களா? அற்புதமாக இருக்கிறது. பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்பவர்கள், கல்மண் ஏற்றி இறக்குபவர்கள், கிரசர்ல வேலை செய்பவர்கள், மர தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள், தேங்காய் வியாபாரம் செய்பவர்கள், வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றி இறக்குபவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்கள், அதாவது கழிவு பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், பழைய பொருட்களை வாங்கி விற்பவர்கள், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், அத்தனை பேருக்குமே அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது உங்கள் வீட்டுல ஏதாவது சுப காரியங்கள் நடக்க வேண்டும் சொல்லி ஏதாவது பெண்டிங்ல இருந்தா 2026ஆம் ஆண்டுல ஒரே சுப மங்கள சத்தமாகவே கேட்டுக்கொண்டிருக்க போகிறது. கெட்டி மூலம் நிச்சயமாக கேட்கும். திருமணம் ஆகாதவருக்கு நல்ல திருமணம் நடக்கும். வளைகாப்பு, பூப்புனித நீராட்டு விழா, ஒரு காது குத்து, ஒரு பெயர் சூட்டு விழா, கோயில் கும்பாபிஷேகம், குலதெய்வ கோயில்ல ஒரு விழா, அத்தனை விழாக்களிலும் இயல்பாக நீங்கள் பங்கு கொள்ள போகிறீர்கள். மனம் முழுக்க உற்சாகம், அத புத்தி முழுக்க நல்ல புத்தி கூர்மை. அதாவது பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, எனர்ஜி பாடி எல்லாமே இயல்பாக செயல்பட போகிறது. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். அடே, இவருக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கிறதா? பரவாயில்லையே. உங்களை எல்லோரும் பாராட்ட போகிறார்கள். உண்மையில சொல்றேன், பாராட்டு மலையில் நனைய போகிறீர்கள். பெரியவர்கள், பெற்றவர்கள், இறைவன், இந்த பிரபஞ்சம் அனைத்துடைய பாராட்டும் ஆசீர்வாதமும் இயல்பாக கிடைக்க போகிறது. இந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும்? 2026ஆம் ஆண்டு உங்களோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக சொல்கிறேன். நல்லதொரு தசாபுத்தி மட்டும் இப்போது உங்களுக்கு நடந்தால் உண்மையில உங்களை யாரும் அசைக்க முடியாது. வாழ்க்கையில என்னென்ன எல்லாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ 2026ஆம் ஆண்டுல அத்தனையும் சாதிக்கலாம். வெளிநாடு செல்லலாம், கல்வியில முன்னேற்றமாக போகலாம், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், நல்ல குடும்பம் அமையும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், காதல்ல வெற்றி கிடைக்கும், காதலித்துக் கொண்டிருப்பவர்கள், ரிலேஷன்ஷிப்ல இருப்பவர்கள் வீட்டுல தெரியப்படுத்தி நல்லபடியாக திருமணத்தை மேற்கொள்ள முடியும். தொழில் வேலையில இருந்து அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகுறது. கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சொல்லிக்கொண்டே போகலாம். நிலையான சொத்துகள் நல்லபடியா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுடைய அங்கீகாரம், அதிகாரம், உங்களுடைய மரியாதை, கௌரவம் எல்லாமே அதிகரிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில சொல்றேன், 2026ஆம் ஆண்டு சரியாக திட்டமிட்டு சரியாக நீங்கள் நகர்ந்தால் அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணவே கூடாது. அதாவது கோச்சாரத்துல இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு வந்து ஒரு புத்தாண்டுல இப்படி ஒரு அழகான அற்புதமான காலத்துக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைப்பது என்பது கடவுளுடைய கருணை. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு முழுவதுமே 5ஆம் இடத்துல கன்னி வீட்டுக்கு நேரடியாக சனியினுடைய பார்வை இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்க நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல அவசர முடிவு எடுக்கக்கூடாது. பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்து கொண்டு அவர்களை அடித்து துன்புறுத்தக்கூடாது. குழந்தைகள் விஷயத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை மூலம் நீங்கள் ஏதாவது குழந்தைக்காக முயற்சி செய்தால் தேவையில்லாத தவறான மருத்துவர்களுடன் நீங்கள் சென்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துல
கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய காலம். தூர தேசத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் அடிக்கடி தொடர்பிலே இருந்து அவர்கள் எங்கே என்ன செய்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், அவருடைய இருப்பிடம் எப்படி இருக்கிறது, நல்ல சவகாசங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் விஷயத்தை மட்டும்தான் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையை தவிர அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு இருக்கிறது. உண்மையிலே சொல்றேன், 2026 ஆண்டுல நீங்கள் சாதிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில எப்பவுமே சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கோச்சாரம் இருக்கிறது. எதற்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இப்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது, தசையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா, புத்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா, இந்த அமைப்புகளை எல்லாம் கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்த்து பழக வேண்டும். 2026 ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுடைய ஆண்டு. நிச்சயமாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா மங்கள சுபகாரியங்களும் 2026 ஆண்டுல ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு இந்த புத்தாண்டு ராசி பலனை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.